நம்முடைய நிதி அமைச்சரே அப்படித்தான் கணக்கு சொல்லுவார், எவனுக்கும் புரியாது. 1950 புரிந்தவர்களுக்குத்தான் நிதியமைச்சர் மரிய வில்சனுடைய உச்சரிப்பும் நமக்கு புரியும். நண்பர்களே, நேற்றைக்கு முன்தினம் சட்டமன்றத்தில் நடந்த ஒரு நிகழ்வை நான் நினைவுபடுத்துகிறேன், நீங்களும் பார்த்திருப்பீர்கள். நாங்கள் ஆட்சிக்கு வந்த 3 மாதத்தில் எவ்வளவு கோடி? 15,000 கோடியை சேர்த்து விட்டோம் என்று அவர் சொன்னார். 15,000 கோடியை 3 மாதத்தில் எப்படி சேர்க்க முடியும்? நம்முடைய முன்னாள் நிதியமைச்சர் நம்முடைய தங்கம் தென்னரசு அவர்கள் எழுந்து ஒரு சின்ன கேள்விதான் கேட்டார். 15,000 கோடி எந்தெந்த அடிப்படையிலே வரவு வந்திருக்கிறது என்று சட்டமன்றத்திலே சொல்ல முடியுமான்னு. அதற்கு நிதியமைச்சர் விளக்கம் சொன்னார். பத்திரப்பதிவுத்துறையிலே இருந்து ஒரு 5,000 கோடி வரக்கூடும், ஆயத்தீர்வையிலிருந்து 1,500 கோடி வரக்கூடும். ஆக அப்போ இதுவரைக்கும் வரலையான்னு கேட்டார். இல்லை, ஒரு எதிர்பார்ப்பு தான், எக்ஸ்பெக்டேஷன். கணக்கு பாருங்க, 15,000 கோடி வரக்கூடும் என்று கணக்கு சொல்லுவதற்கு ஒரு நிதியமைச்சர் நம்முடைய சட்டமன்றத்தில் இருக்கிறார். ஆனால் கேட்ட சில சரியான கேள்விகளுக்கு விட இல்லை. நம்முடைய சட்டமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் ஒரு செய்தியை மிக அழுத்தமாக கேட்டார். நான் சொல்லுவதெல்லாம் புதன்கிழமை நடந்த செய்தியை சொல்லுகிறேன். புதன்கிழமை நடந்த அந்த செய்திக்கு, கவன ஈர்ப்பு தீர்மானத்துக்கு அவைத் தலைவர் திங்கட்கிழமை பேசலாம் என்றார். அப்போது நான் அறிவாலயத்தில் தலைவரோடு தான் இருந்தேன். என்ன இன்றைக்கு கேள்வி கேட்டால் திங்கட்கிழமை என்று சொல்லுகிறாரே என்று. தலைவர் தான் சொன்னார், இல்லை, வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு விடுமுறை அவர்களுக்கு, எனவே திங்கட்கிழமை சொல்லுகிறார் என்று தலைவர் தான் அதற்கு விடை சொன்னார். என்ன கேள்வி என்றால், நீங்கள் அறிவீர்கள், கோவையிலே அமுதன் என்று ஒரு கல்லூரி மாணவன் கொலை செய்யப்பட்டிருக்கிறான். கோவையிலே இருந்து பொள்ளாச்சி போகிற பாதையிலே இருக்கிற ஒரு தனியார் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு பொறியியல் படிக்கிற அமுதன் என்கிற இளைஞன் 20 மாணவர்கள் அல்லது 20 இளைஞர்களால் அடித்தே கொல்லப்பட்டிருக்கிறான். அதில் என்னவெல்லாம் குற்றம் நடந்தது? அந்த பிள்ளையினுடைய, அமுதனினுடைய அம்மா சொல்லுகிறார், எங்களுக்கு தகவல் எப்படி வந்ததென்றால், அவன் மருந்து சாப்பிட்டு இறந்து போய்விட்டான், தற்கொலை செய்து கொண்டான் என்று வந்தது. நாங்கள் வந்து பார்த்தால் உடம்பெல்லாம் காயம், ரத்தம். மருந்து சாப்பிட்டு இறந்து போனால் எப்படி இத்தனை காயம் வரும்? அதற்கு பிறகு சொன்னார்கள், சட்டமன்றத்திலே கூட என்ன சொன்னார்கள் என்றால், இது கோஷ்டி சண்டை. எங்கே இருக்கிறது கோஷ்டி? அந்த பக்கம் 20 பேர், இந்த பக்கம் ஒரே ஒரு பையன். இது என்ன கோஷ்டியா? ஒரே ஒரு பையன் தானே இருக்கிறான். அந்த விடையை கூட யார் சொல்லுகிறார்? யார் சொல்லியிருக்க வேண்டும்? இது காவல்துறையை பற்றிய, ஒரு கொலை பற்றிய கேள்வி என்று சொன்னால் அதற்கு பொறுப்பாக இருக்கிற முதலமைச்சர் தானே சொல்ல வேண்டும். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் எழுந்து சொல்லுகிறார். நமக்கு தெரியாது, காவல்துறை பள்ளிக்கல்வித்துறைக்குள்ளே வரும் என்று எனக்கு இப்போதுதான் தெரிகிறது. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் எழுந்து அதற்கு விடை சொல்லுகிறார், இது கோஷ்டி சண்டை, இதெல்லாம் தனிப்பட்ட முறையில் நடக்கிற குற்றம். நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் மிகச் சரியாக சொன்னார். அங்கே போதை மருந்து நடமாடுகிறது என்கிற தகவலை இந்த பிள்ளை அமுதன் சொல்லியிருக்கிறான். அப்படியானால் ஒரு அரசாங்கத்துக்கு, ஒரு காவல்துறைக்கு என்ன கடமை இருக்கிறது? ஒரு தகவல் காவல் நிலையத்துக்கு வருமானால் அதை காப்பாற்ற வேண்டியதுதான் முதல் கடமை. யாரிடமிருந்து இதை பெற்றோம், இந்த செய்தியை எங்கே இருந்து பெற்றோம் என்று எந்த காவல் நிலையத்திலையும் சொல்ல மாட்டார்கள். நீங்கள் நினைத்து பாருங்கள், இங்கே ஒரு வீட்டிலே திருட்டு நடக்கிறது, அந்த பாதையிலே போகிற ஒருவன் அதை பார்த்து விட்டான், அவன் காவல் நிலையத்தில் போய் சொல்லுகிறான் என்றால், திருடனை கைது செய்த உடனே, இதோ இருக்கிறானே இவன் தான்ப்பா, நீ சொன்ன அந்த வீட்டை உடைச்சேன்னு சொல்லி கொடுத்தவன் இவன் தான் என்று எந்த காவல்துறையாவது சொல்லுமா? தனிப்பட்ட முறையில் நடந்திருந்தால் அது வேறு. ஆனால் முழுக்க முழுக்க காவல்துறைக்கு போன செய்தி கசிந்து வெளியே வந்திருக்கிறது என்றால் இதற்கு அரசாங்கம் பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டும் என்றுதான் கவன ஈர்ப்பு தீர்மானத்தை சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் கொண்டு வந்திருக்கிறார். இன்றைக்கு கொடியேற்றுகிற ஒரு கொண்டாட்டத்தில் இருக்கிறார்கள், இருக்கட்டும். ஆனால் அவர்களுக்கு அது கூட ஒன்று தெரிய வேண்டும். இங்கே பேசுகிற போது நண்பர்களெல்லாம் எடுத்து சொன்னார்கள், இன்றைக்கு கொடியேற்றுகிறார் முதலமைச்சர் என்றால் அந்த உரிமை அப்படி ஒன்றும் எளிதாக வந்துவிடவில்லை. யார் எழுப்பினார்கள்? தலைவர் தன்னுடைய வரலாற்றிலேயே அதை குறிப்பிடுகிறார். 74 அந்த உரிமை இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநில முதலமைச்சர்களுக்கும் வந்தது, நமக்கு மட்டும் அல்ல. ஆனால் கலைஞர் எழுதுகிறார், இதை நான் முதலாக 1969 சொன்னேன். 69 பிப்ரவரியிலே அறிஞர் அண்ணா அவர்கள் இறந்ததற்கு பிறகு அன்றைக்கு முதலமைச்சராக பொறுப்பேற்ற தலைவர் கலைஞர் சொல்லுகிறார், நான் 69 அதுதான் முதல் முறையாக அவர் முதலமைச்சராக இருக்கிறார். அவர் ஒரு கேள்வியை கேட்கிறார், நீங்கள் குடியரசு நாளுக்கு அங்கே குடியரசுத் தலைவர் கொடியேற்றுகிறார்,
மாநிலங்களிலே ஆளுநர்கள் ஏற்றுகிறார்கள் என்றால் விடுதலை நாடுக்கு மாநில முதலமைச்சர் தானே கொடியேற்ற வேண்டும். அது வெறும் கொடியேற்றுகிற வேலை அல்ல, அது ஒரு மாநிலத்துக்கான ஒரு அங்கீகாரம், ஒரு உரிமை. அது வேண்டுமா இல்லையா என்று 69 நான் முதலாக கேட்டேன். தொடர்ந்து கடிதங்கள் எழுதினேன், தில்லிக்கும் போனேன். நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், எந்த ஒன்றும் எளிதாக வந்துவிடால். இந்த உரிமையை பெறுவதற்கு கலைஞர் 5 ஆண்டு காலம் போராடினார், ஓயாமல் போராடினார். அதனுடைய பயன் கருப்பு கோட்டு போட்டவர்கள் இன்றைக்கு கொடியேற்றினார்கள் என்றார்கள். நீங்கள் கருப்பை குறைவாக சொல்லாதீர்கள். நான் ஒரு முறை சட்டமன்றத்துக்கு போன போது என்னை உள்ளே விட மறுத்து விட்டார்கள். நம்முடைய தலைவர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற நேரத்தில் சட்டமன்றத்தை பார்ப்பதற்காக போனேன். இல்லை, உங்களை விட முடியாதுன்னா ஏன்னு கேட்டேன். கருப்பு சட்டை போட்டிருக்கிறீங்க. ஐயா, எங்கள் தலைவரே கருப்பு சட்டைக்காரர் தான் ஐயா, மஞ்சள் துண்டை போட்டிருக்கிறாரே தவிர அதற்குள் இருப்பது கருப்பு தான் என்றேன். விடவில்லை. பிறகு விடுதலை சிறுத்தைகளினுடைய உறுப்பினராக இருந்த ரவிக்குமார் அவர் வந்து சொன்னார், இவர் அரசியல் இருக்காருங்க என்று சொல்லி கருப்பு சட்டை போட்டதற்கு உள்ளே போவதற்கு சட்டமன்றத்துக்குள் கருப்பு சட்டையை கழற்றி எதிர்ப்பை தெரிவித்து விடுவார்கள் என்று ஒரு அச்சம். ஆனால் நமக்கு மகிழ்ச்சி தான், முதலமைச்சர் பெயரை மாற்றினாலும் கருப்போடு தான் உள்ளே உட்கார்ந்திருக்கிறார். பேசுவதில்லை என்பதை தவிர எதுவும் பேசுவதில்லை, யாரோடும் அது ஒரு பெரிய கலை. அப்படி இருக்க முடியாது. நீங்கள் வீட்டில் போய் ஒரு அரை மணி நேரம் பேசாமல் இருந்து பாருங்க, எது நடந்தாலும் அப்படியே உட்கார்ந்திருக்கிறது, அசையாமல் உட்கார்ந்திருக்கிறது. இதற்கல்ல, இதற்கு என்ன சொல்லுகிறார்கள் என்றால், கேட்டால் காமராஜர் பேசுகிறாரா, கேட்டால் மோடி பேசுகிறாரா? நண்பர்களே, மௌன விரதம் இருக்கிற போது காந்தியார் கூட பேசவில்லை. அதற்கு என்ன செய்வது? அதற்காக நீங்கள் காலம் முழுவதும் மௌன விரதமா? நீங்கள் முதலமைச்சராக நான் ஒரு கூட்டத்திலே கூட சொன்னேன், மோடி பேசவில்லை என்றால் அதற்கு ஆணவம் காரணம், விஜய் பேசவில்லை என்றால் அதற்கு அறியாமை காரணம் என்பதை ஒப்புக்கொள்ளுங்கள். வேறொன்றும் அல்ல. என்ன கேள்வி கேட்பானோ, எதையாவது கேட்டு என்ன பதில் சொல்லுவதோ என்று பேசாமலேயே ஒரு சட்டமன்றத்துக்குள் அமர்ந்திருக்கிற ஒரு முதலமைச்சருக்கு ஒன்று தெரிய வேண்டும். நீங்கள் தொட்டு ஏற்றினீர்களே கொடி, இன்றைக்கு விடுதலை நாடில் இந்திய தேசிய கொடியை ஒரு முதலமைச்சர் ஏற்றுகிறார் என்று, அதை ஏற்றுவதற்கு அந்த உரிமையை பெற்று தந்தவர் எங்கள் தலைவர் கலைஞர் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அப்படி கொடி ஏற்றுவதனாலேயே நமக்கு எல்லா உரிமைகளும் வந்துவிடப் போவதில்லை. ஆனால் ஒரு மாநிலம் முதலமைச்சருக்கு அந்த உரிமையாவது வேண்டாமா? தமிழ்நாட்டிலே தான் ஒரே ஒரு முறை குடியரசு நாளுக்கும் முதலமைச்சர் கொடியேற்றினார். அது உங்களில் பலருக்கு நினைவிருக்கலாம். பொதுவாக குடியரசு நாளுக்கு ஆளுநர் தான் கொடியேற்றுவார். ஆனால் 2017ஆம் ஆண்டு ஆளுநர், நமக்கும் ஆளுநர், மராத்தியத்துக்கும் ஆளுநர், மகாராஷ்டிராவுக்கும். எனவே அவர் அங்கே போய்விட்டார். அப்போது முதலமைச்சராக இருந்த 2017 ஜனவரி 26 முதலமைச்சராக இருந்த ஓபிஎஸ் அவர்கள் தமிழ்நாட்டிலே கொடியேற்றினார். இப்போது அவரும் நம்மோடு தான் இருக்கிறார். எனவே நண்பர்களே, ஓபிஎஸ் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது கூட அவ்வளவு பேசவில்லை. இப்போதுதான் சட்டமன்றத்தில் மிக சரியாக பல செய்திகளை எடுத்து பேசுகிறார். வேறொன்றும் இல்லை, வர வேண்டிய இடத்துக்கு வந்தால் பேச வேண்டியதை நாம் பேசி விடுவோம், எளிதானது. இந்த மேடையில் பேசுகிற மாதிரி நீங்கள் எண்ணி பாருங்கள். திமுக தான் தொடர்ந்து பொதுக்கூட்டம் நடத்தி கொண்டிருக்கிறது. ஆளுங்கட்சியான தாவேகா ஏன் பொதுக்கூட்டம் நடத்தவில்லை? அவர்களுக்கு அந்த வேலையெல்லாம் தெரியாது. தெரிந்து வைத்துக்கொண்டா வஞ்சகம் செய்கிறார்கள். எங்கேயாவது வந்தால் எழுதி கொடுத்தால் படிப்பார் என்பதை தவிர வேறு எதையும் சொந்தமாக பேசுவதில்லை என்கிற ஒரு கட்சி இருக்கிறது. நல்லது, நாட்டு மக்கள் கவனிக்கட்டும். என்ன மாற்றங்கள் தமிழ்நாட்டிலே நடந்து கொண்டிருக்கின்றன என்பதை மக்கள் புரிந்து கொள்வதற்கு கொஞ்ச நாள் ஆகலாம். ஆனாலும் இன்றைக்கு இருக்கிற இளம் பிள்ளைகள் என்னவென்று தெரியாமல் வாக்களித்துவிட்டு இன்றைக்கு என்ன நடக்கிறது? கொடியேற்றுவதற்கு உரிமையை பெற்று தந்தவர்கள் நாம். கொடியேற்று விழாவில் யாரெல்லாம் சிறப்பு விருந்தினர்கள் என்பதை நாடு கவனித்து கொண்டிருக்கிறது. நண்பர்களே, நான் அதற்கு மேல் பேசினால் மாலை இரவே வழக்கு போட்டு விடுவார்கள். முதலமைச்சரை பற்றி பேசலாம், அரசாங்கத்தை பற்றி பேசலாம், ஒருவரை பற்றி மட்டும் பேசவே கூடாது. அவரை பற்றி மட்டும் பேசினார். நான் யார் என்று சொல்லவில்லை, நீங்கள் கைதட்டி என்னை வம்பிலே மாட்டி விடுகிறீர்கள். நான் யார் என்றே சொல்லவில்லை. எனவே இந்த நிலையிலே தான் இந்த நாடு இருக்கிறது. நான் வேடிக்கைக்கு சொல்லுகிறேன், நீங்கள் 1000 வழக்கு போட்டாலும் சந்திப்பதற்கு என்றைக்கும் திமுக கழகத்தவன் தயாராக இருப்பான். நம்முடைய மாவட்ட செயலாளர் அவர்கள் அன்பு கூர்ந்து என்னை அறிமுகப்படுத்துகிற போது சொன்னது மாதிரி 1.5 ஆண்டு காலம் பொடாவில் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசியதற்காகத்தான் இருந்தேன்.
வேறு ஒரு காரணமும் இல்லை, ஒரு பயங்கரவாதமும் இல்லை. விடுதலை புலிகளை ஆதரித்து பேசினேன் என்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக 1.5 ஆண்டு காலம் சிறையையும் பார்த்துவிட்டுத்தான் வெளியில் வந்திருக்கிறோம். அந்த சிறையிலும் எனக்கு கிடைத்த பெருமை என்ன என்றால், அப்போதெல்லாம் நான் திமுக காரன் இல்லை, திமுகவை ஆதரித்து பேசியவன் கூட இல்லை. அப்போது நான் சொல்வது 2002 2003 டிசம்பரிலே தான் வெளியிலே வந்தேன். அப்போது நம்முடைய பரிதி இளமெழுதியவர்கள் நம்மோடு இருந்தார், நம் கட்சியில் இருந்தார். சட்டமன்றத்தில் ஒற்றை மனிதனாக இருந்து கொண்டு ஜெயலலிதாவுக்கு எதிராக பேசினார். அப்போது அவரையும் கொண்டு வந்து சிறையிலே அடைத்தார்கள். அவரை பார்ப்பதற்காக வந்த கலைஞர் நான் பொடாவிலே இருந்ததை விட பெரிய மகிழ்ச்சி என்ன என்றால், அந்த காலகட்டத்திலே பரிதி இளமெழுதியை பார்க்க வந்த கலைஞர் அவரை பார்த்துவிட்டு போயிருக்கலாம். பொடாவிலே வீரபாண்டியன் என்று ஒருவர் இருக்கிறாராமே, வரச்சொல் என்று என்னையும் வர வைத்து கலைஞர் அவர்கள் அந்த சிறையிலே பார்த்தாரே. நான் ஜெயலலிதாவுக்கு நன்றி சொல்ல வேண்டும். கலைஞர் என்னை ஒரு கைதியை அழைத்து பார்க்க வைத்ததும் நீங்கள்தான். அந்த வாய்ப்பும் பெருமையும் எனக்கு முதலில் சிறையில் தான் கிட்டியது. எல்லாவற்றையும் சந்திப்போம். நம்முடைய மாவட்ட செயலாளர் அவர்கள் சொன்னது போல, வீழ்வோம் என நினைத்தாயா என்கிற கேள்வியை முன்வைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கழக துணை பொதுச் செயலாளர் அண்ணன் ராசா பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் உரையாற்றுவார். சென்னை கிழக்கு மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் தலைவர் கலைஞர் அவர்களுக்கு தமிழ்நாடு உயர்ந்தது அவர் கையால், சரித்திரம் மலர்ந்தது அவர் மையால் என்கின்ற தலைப்பில் நடைபெறுகின்ற இந்த 5வது அமர்விற்கு தலைமை பொறுப்பினை ஏற்றிருக்கின்ற, உங்களின் நன்மதிப்பை பெற்றிருக்கின்ற, எதிர்காலத்தில் நல்லதொரு மக்கள் தலைவராக இந்த மாவட்டத்தில் வளர இருக்கின்ற அன்பிற்குரிய வழக்கறிஞர் தம்பி கிருஷ்ணகுமார் அவர்களே, அவரை வளர்ப்பதிலும் வார்த்தெடுப்பதிலும் சீரிய முயற்சியை தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கின்ற மதிப்பிற்குரிய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர், சட்டப்பேரவை உறுப்பினர், மேனாள் அமைச்சர், அன்பிற்குரிய சகோதரர் PK சேகர்பாபு அவர்களே, வணக்கத்திற்குரிய மாநகரத்தினுடைய மேயர் பிரியா ராஜன் அவர்களே, என்னோடு நாடாளுமன்றத்தில் மிகச்சிறப்பாக மக்கள் பணியை, நாடாளுமன்ற பணியை தலைவர் அவருடைய மன நிறைவுக்கு ஏற்ப நடத்தி கொண்டிருக்கின்ற எனது ஆறுவீர் சகோதரர் கலாநிதி வீராசாமி அவர்களே, முன்னாள் இந்த தொகுதியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் அன்பு சகோதரர் தாயகம் கவி அவர்களே, இந்த தொகுதியிலே போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பை இழந்திருந்தாலும் தலைமை கழகத்தின் தலைவனுடைய நல்ல நம்பிக்கையை பெற்றிருக்கின்ற அன்பிற்குரிய முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் சகோதரர் ரவிச்சந்திரன் அவர்களே, கழகத்தினுடைய ஆற்றல் மிக்க பேச்சாளர், வழக்கறிஞர், நாடெங்கும் தொலைக்காட்சியில் தன்னுடைய வாதத்திறமையால் புகழ் பெற்றிருக்கின்ற அருமை தம்பி தமிழன் பிரசன்னா அவர்களே, கழகத்தினுடைய இந்த பகுதியினுடைய நிர்வாகிகள் அன்பிற்குரிய சகோதரர்கள் தமிழ்வேந்தன் அவர்களே, சாமிக்கன் அவர்களே, அவர்களோடு இணைந்து பணியாற்றுகின்ற அன்பிற்குரிய ராஜன், ஆறுமுகம், ருத்ரமூர்த்தி, இசட் அபோய், டீகா உள்ளிட்ட பரிமலா, சுரேஷ் பாபு உள்ளிட்ட நண்பர்களே,
கழகத்தினுடைய பல்வேறு பொறுப்புகளில் இருந்து பணியாற்றுகின்ற சரிதா மகேஷ்குமார், சாமி நாகப்பன், எழிலன், புனிதவதி எத்திராசன், சரவணன் உள்ளிட்ட முன்னணி தலகர்த்தர்களே, ராஜேஸ்வரி சுதா, ராஜா முகமது உள்ளிட்ட கழகத்தினுடைய ஏனைய நிர்வாகிகளே, எனக்கு முன்னால் நல்லதொரு உரையை நிகழ்த்தியிருக்கின்ற கழகத்தினுடைய செய்தி தொடர்பு துணை செயலாளர், வளர்ந்து வருகின்ற நாடறிந்த நல்ல பேச்சாளர், அன்பிற்குரிய தம்பி சூர்யா கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, நாங்களெல்லாம் அரசியலில் அமைச்சர் பெருமக்களாக இருந்தாலும் கூட 6 முறை நாடாளுமன்றத்திலே பணியாற்றினாலும் கூட என்னையெல்லாம் ஒரு கருத்துப்பூர்வமாக, கொள்கை ரீதியாக, தத்துவர்த்தியாக வார்த்தெடுத்த ஒரு 5 பேரில் இவருக்கும் தலையாய இடம் இருக்கிறது என்று சொல்லத்தக்க அளவில் என்னுடைய பெருமதிப்பிற்கும் பேரன்பிற்கும் உரிய பேராசிரியர் சுபவி அவர்களே, நன்றி உரை நிகழ்த்த இருக்கின்ற அன்பிற்குரிய வட்டக்கழகத்தினுடைய செயலாளர் புஷ்பராஜ் அவர்களே, மேடையிலே வீற்றிருக்கின்ற கழகத்தினுடைய பல்வேறு பொறுப்புகளில் பணியாற்றுகின்ற நண்பர்களே, இளைஞரணி, மாணவரணி, மகளிரணி உள்ளிட்ட பல்வேறு அணிகளுடைய பொறுப்பாளர்களே, வருகை தந்திருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, பத்திரிகையாளர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். தலைவர் கலைஞரவருடைய பிறந்தநாள் விழாவிற்கு தமிழ்நாடு மெங்கும் எல்லா மாவட்ட கழகத்தின் சார்பிலும், வட்டக்கழகத்தின் சார்பிலும், ஒன்றிய கழகத்தின் சார்பிலும், அணிகளின் சார்பிலும் பல்வேறு விழாக்கள் நடத்தப்படுவது இயல்பு. இன்னும் சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கென்று சில நாட்கள் விழாக்களாக மாறும். தந்தை பெரியார் பிறந்த நாள், பேரறிஞர் அண்ணா பிறந்த நாள், கழகம் பிறந்த நாள், இத்தனையும் செப்டம்பர் மாதத்திலே வருகின்ற காரணத்தினால் மதங்களாலும் சாதிகளாலும் பிரிந்து கிடக்கிற எல்லா மதத்தினருக்கும் வெவ்வேறு நாள் சிறப்புக்குரிய நாள் என்றாலும் கூட, மாதங்கள் சிறப்புக்குரியது என்று சொன்னாலும் கூட, மார்கழி மாதம் வைணவர்களுக்கு சிறப்பான மாதம், மகத்தான மாதம் என்று சொன்னால், டிசம்பர் மாதம் கிறித்தவர்களுக்கு சிறப்பான மாதம் என்று சொன்னால், ரமலான் மாதம் இஸ்லாமியர்களுக்கு சிறப்பான மாதம், மகத்தான மாதம் என்றால், மதங்களாலும் சாதிகளாலும் பிரிந்து கிடக்கிற தமிழர்கள் கொண்டாடுகின்ற ஒரு நாளாக முப்பெரும் விழாவை பெரியார், அண்ணா, கழகம் பிறந்த அந்த நாளை கொண்டாடுகின்ற வழக்கத்தை நாம் கொண்டாடி கொண்டு வருகிறோம். அதே போல் கலைஞர் பிறந்த நாள், நம்முடைய அன்பு தலைவர் இன்றைக்கு முத்துவேல் கருணாநிதி கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற அந்த மாமனிதர், அவருடைய பிறந்த நாள் இளைஞர் எழுச்சி நாளாக கொண்டாடப்பட்டு அதையும் தொடர்ந்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆனால் எதிலேயும் புதுமை செய்கின்ற புதுமை வித்தகராக இருக்கிற நம்முடைய சேகர்பாபு அவர்கள் கலைஞர் நினைவு நாளையும் இப்படிப்பட்ட ஒரு கொள்கை வார்ப்படமாக எடுக்க வேண்டும் என்கின்ற புதிய முயற்சியை கழகத்தில் எடுத்திருக்கிறார்கள். கருப்பு சட்டை போடுவோம், அமைதி ஊர்வலம் போடுவோம், அன்றைக்கு அவருடைய புகழை வீட்டிலே பேசி கொண்டிருப்போம். அவருடைய நிறைவான வாழ்க்கை வெறும் அமைதி ஊர்வலத்தோடு நின்றுவிடக்கூடாது, அறிவார்ந்த ஒரு சமூகத்திற்கு செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய அறிவு பணியாக இருக்க வேண்டும் என்கின்ற அந்த உணர்வோடு சேகர்பாபு அவர்கள் எடுத்திருக்கின்ற இந்த முன்னெடுப்பிற்காக அவரை நான் பாராட்டுகிறேன். அவரோடு இணைந்திருக்கின்ற அனைத்து மாவட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகளுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் என்னுடைய சிறப்பான நன்றியை, நான் வாழ்த்துக்களை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். எனக்கு முன்னாலே நம்முடைய பேராசிரியர்களும் தம்பி கிருஷ்ணமூர்த்தி அவர்களும் நல்ல கருத்துக்களை எல்லாம் இங்கே சொல்லி கலைஞருடைய புகழை பாடியிருக்கிறார்கள். இந்த தலைப்பை பார்த்தேன். தமிழ்நாடு உயர்ந்தது அவர் கையால், சரித்திரம் மலர்ந்தது அவர் மையால். நிகழ்ச்சி நடத்துவது மட்டுமல்ல, அதற்கு பெயர் சூட்டுவதிலும் கூட சேகர்பாபுக்கு இணையாக இன்னொருவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இல்லை. நான் அவர் இங்கே பேசினார், அப்போது சுபவீடத்தில் நான் சொன்னேன், இது எதுக்கு வீணான வேலை, நம்ம 3 பேர்த்தையும் கூப்பிட்டுட்டு இவரே நல்லா பேசுகிறார், இன்னொரு 20 நிமிஷம் பேசினா கூட்டம் முடிஞ்சிருக்கும். நீங்களும் நல்லா தான் கேட்டீங்க, அவரும் நல்லா தான் பதில் சொல்கிறார். அவருடைய பேச்சு அணுகுமுறையை கூட இன்னும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவர் இன்னும் ஒரு சொற்பொழிவாராக தன்னை இணைத்து கொண்டு 1 மணி நேரம் பேசக்கூடிய அளவிற்கு அவருக்கு எல்லா தகுதியும் இருக்கிறது. ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால் ஒரு மாவட்டத்துக்குள்ளேயே தன்னை சுருக்கிக் கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த செயல் வடிவத்தோடு அவர் இங்கே இருக்கிறார். அவருடைய உரையும் நாம் கேட்டோம். ஏற்கனவே மணி 9 ஆகிவிட்டது. இப்பெல்லாம்
20 நிமிஷத்துக்கு மேலே 25 நிமிஷத்துக்கு மேலே கேட்குற சக்தி நம்ம ஆளுங்களுக்கு இல்லை. பேசி பேசி வளர்ந்த இயக்கம். அண்ணா அரை மணி நேரம் 1 மணி நேரம் நாடாளுமன்றத்திலே சட்டமன்றத்திலே பேசினால் அவர் என்ன பேசுகிறார் என்பதை அன்றைக்கு வாட்ஸ்அப் இல்லை, நேரலை இல்லை. ஆனால் அதை தெரிந்து கொள்வதற்கு இளைஞர்கள் மூளை முடுக்கெல்லாம் உட்கார்ந்திருப்பார்கள். அண்ணா நாடாளுமன்றத்திலே பேசினார், அவர் பேசுவது வெளியே வருவதற்கு 2 நாட்கள் 3 நாட்கள் ஆகும். ஆனால் அது எதிரே வரும், திராவிட நாட்டிலே வருமா, முரசொலியிலே வருமா, நம் நாட்டிலே வருமா, தந்தியிலே வருமா என்று அன்றைக்கு இளைஞர்கள் காத்து கொண்டிருந்த காலம். கலைஞர் என்ன பேசுகிறார் என்பதற்காக 50 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் சைக்கிளில் போன காலம். இப்படி அறிவார்ந்த பேச்சாளர்கள் இருந்து வளர்ந்த ஒரு இயக்கம் நாடாண்டு. அதற்கு பின்னாலே இன்றைக்கு ஒரு புதிய உத்தியை நம்முடைய பேராசிரியர் சொன்னார். பேசி பேசி வளர்ந்த சட்டமன்றத்தில் பேசாமலேயே ஒரு முதலமைச்சர் வந்து விட்டதால் நீங்கள்லாம் அதுக்கு அடிமையாகி இவ்வளோ நேரம் ஏன் பேசுகிறீங்களேன்னு கேட்டுருவீங்களோன்னு எங்களுக்கு பயமாக இருக்குது. ஏன்னா ரொம்ப நேரம் இனிமேல் உட்கார முடியாது. ஏன்னா முதலமைச்சர் எப்படி இருக்காரு அப்படி தான் இனிமேல் ஆகும். என்றாலும் கூட திராவிட முன்னேற்றத்துக்கு சில தனித்த பண்புகள் இருக்கிறது. இங்கே எல்லாம் பேசுனாங்க கலைஞருடைய புகழை. இந்த தலைப்பை பார்த்த பிறகு எனக்கு ஒரு கோணம் தோன்றியது. தமிழ்நாடு உயர்ந்தது அவர் கையால். தமிழ்நாடு நீங்கள் சுதந்திரத்திற்கு பிறகு முழு இந்தியாவையும் காங்கிரஸ் கட்சி தான் ஆண்டது. இங்கே சொன்னார் நம்முடைய சூர்யா சொன்னார், வந்தே மாதரம் பாடல். வந்தே மாதரம் பாடல்ங்கிறது பக்கிம் சாட்டர்ஜி என்கிற ஒருவரால் எழுதப்பட்ட பாடல். ஆனந்த மடம் என்கின்ற ஒரு நாவல் வங்காளத்தில். அந்த நாவலில் என்ன அடிப்படை நாதம் என்று சொன்னால், இந்துக்களாகிய நமக்குத்தான் இந்த நாடு சொந்தம், இஸ்லாமியர்கள் கேவலமானவர்கள், விரசமானவர்கள், விபச்சாரியின் பிள்ளைகள், அவர்களை நெருங்க விடக்கூடாது, அவர்களை துரத்த வேண்டும் இந்த நாட்டை விட்டு என்பது அந்த கதையினுடைய சுருக்கம். அப்படி வருகின்ற அந்த நாவலில் இடம்பெறுகின்ற பாடல் வந்தே மாதரம் பாடல். முதல் 2 பத்தி தேசத்தை பற்றி வாழ்க என்று சொல்லுகிறது. மீதி இருக்கிற 4 பத்தியும் இவர்களை விரட்ட வேண்டும் என்று துர்காவிடம் கேட்கிறது, கடவுளிடம் கேட்கிறது. இவர்களெல்லாம் விரட்டினால்தான் இந்த நாடு நன்றாக இருக்கும் என்கின்ற அந்த பாடல் துணித்த வரிகள் அதிலே வருகிறது. இதை பாடக்கூடாது என்று 1910 அப்போது இருந்த எதிர்ப்பு கொஞ்சம் கொஞ்சமாக பேசி மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் பட்டேல், ராஜேந்திர பிரசாத், ரவீந்திரநாத் தாகூர், ஷியாமா பிரசாத் முகர்ஜி என்கின்ற இந்து மதத்தினுடைய தலைவர், புருஷோத்தம தாந்தன் என்கின்ற இந்து மகா சபையினுடைய நிறுவனர் தலைவர், இவர்கள் எல்லோரும் சேர்ந்து ஆம், இந்துக்களும் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் இருக்கிற இந்த நாட்டில் மத சண்டைகளை தவிர்க்க வேண்டுமானால் இந்த 4 பத்திகளையும் நீக்கிவிட்டுத்தான் பாட வேண்டும் என்று சொல்லி முடிவினை காங்கிரஸ் கமிட்டியிலே எடுத்து, நான் ஏன் காங்கிரஸ் கமிட்டின்னு சொல்கிறேன்னா, அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் கமிட்டி தான் அரசியல் நிர்ணய சபைக்கு முழுமையாக போன கமிட்டி. அன்னைக்கு வேறு கட்சி இல்லை, இந்து மகா சபான்னு ஒன்று இருந்துச்சு, ஆர்எஸ்எஸ் உள்ள வரல. காங்கிரஸ் எடுத்த முடிவைத்தான் அரசியல் நிர்ணய சபை கொண்டு போனாங்க. அரசியல் நிர்ணய சபையில் தான் இந்தியாவினுடைய அரசியல் சட்டம் உருவாக்கப்பட்டது. இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லா உரிமைகளும் எங்கே பேசப்பட்டது? அங்கே பேசப்பட்டது. இந்தியாவில் எத்தனை மதம், எத்தனை சாதி, எத்தனை மொழி, எத்தனை பண்பாடு. நான் கட்டிருக்கிற வேட்டி டெல்லியில் இல்லை, ராஜஸ்தானில் வச்சிருக்கிற தலப்பா நம்மள்கிட்ட இல்லை. வெவ்வேறு மாநிலங்களுக்கு வெவ்வேறு உடை, மொழி, கலாச்சாரம், பண்பாடு, இத்தனை வேற்றுமைகளையும் உள்ளடக்கி நாம் எல்லோரும் ஒரு சட்டகத்தின் கீழ் ஒரு நாட்டு மக்களாக வாழ வேண்டும் என்றால் அதற்கு ஒரே ஒரு காரணம். இந்த மேடையில் யார் யார் எந்தெந்த சாதி, எதிரே இருக்கிற எந்தெந்த மொழி பேசுகிறீர்கள், தெலுங்கு பேசுகிற 4 பேர் இருக்கலாம், கன்னடம் பேசுகிறவங்க 4 பேர் இருக்கலாம், வெவ்வேறு சாதி. ஆனால் இவ்வளவு அமைதியாக 2 மணி நேரம் இந்த கூட்டம் நடைபெறுகிறது என்றால் அதற்கு காரணம் அரசியல் சட்டம், அரசியல் சட்டம், அரசியல் சட்டம். அந்த அரசியல் சட்டத்தில் எல்லா உரிமையும் இருக்குது. தாழ்த்தப்பட்டவருக்கு என்ன உரிமை, பிற்படுத்தப்பட்டவனுக்கு என்ன உரிமை, நாடாளுமன்றத்துக்கு என்ன வரம்பு, உயர்நீதிமன்றத்துக்கு என்ன வரம்பு, உச்சநீதிமன்றத்துக்கு, பஞ்சாயத்துக்கு என்ன வரம்பு, மேயர் பிரியாவுக்கு என்ன வரம்பு, எல்லாம் இருக்குது. இத்தனையும் 3 ஆண்டு காலம் உட்கார்ந்து எழுதினாங்க அரசியல் நிர்ணய சபையில். அந்த அரசியல் நிர்ணய சபையில் வந்தே மாதரம் பாடல் முழுமையாக பாடக்கூடாது, 2 வரிகள் தான் பாட வேண்டும் என்று சொல்லி முடிவெடுத்தார்கள். அது அரசியல் நிர்ணய சபையிலேயே 24 ஜனவரி 1950 எடுத்தது. 1950 ஜனவரி மாதம் 29ஆம் தேதி ஜனகணமான பாடல் தேசிய கீதத்திற்கு இணையாக தேசிய பாடலாக இந்த பாடலுக்கு உரிமை வழங்கலாம், தகுதி வழங்கலாம். எங்க முடிவெடுத்தாங்க? அரசியல் நிர்ணய சபையில்.
எத்தனை பத்திக்கு? 2 பத்திக்கு கொடுத்தது மட்டுமல்ல, அரசியல் நிர்ணய சபையை தொடக்க காலத்தில் இந்த 2 ஸ்டான்ஸை தான் பாடியிருக்காங்க. எல்லா சட்டத்தையும் எழுதி முடித்து விட்டு கடைசி நாள் இருக்குல்ல, இந்த நாள் தான். இந்த 24/1/1950 தான் இதுக்கு ஸ்டேட்டஸ் கொடுக்குறாங்க. வந்தே மாதரம் தேசிய பாடல், ஜனகணமதி தேசிய கீதம், ஒன்று நேஷனல் ஆந்தம், இன்னொன்று நேஷனல் சாங். இதை கொடுத்து விட்டு அங்கே பாடப்பட்டது யாருன்னா, பாடப்பட்டது எதுன்னா 2 ஸ்டான்ஸா தான். ஆனால் இதே தேதியை போட்டு சட்டம் கொண்டு வருகிறார்கள். 24/1/1950 ஜனகணமதி பாடலுக்கு இணையாக தேசிய பாடல் வந்தே மாதரமும் அரசியல் நிர்ணய சபையால் ஒப்புக்கொள்ளப்பட்டதால் அதை கட்டாயமாக பாட வேண்டும். பாடாவிட்டால் 2 ஆண்டு சிறை தண்டனை. சட்டம் வருது, முழுசா பாடணும்னு. நான் அன்று இரவு படித்தேன். அரசியல் சட்டத்தில் எங்கே நிர்ணய சபையில் எங்கே சொல்லப்பட்டிருக்கு? ஒருவேளை எல்லா ஸ்டான்ஸும் பாடணும்னு சொல்லியிருக்கான். அப்பதான் கண்டுபிடிச்சேன், இல்லை, அங்கே பாடப்பட்டது முதல் 2 சரணங்கள் தான். அதில் எந்த மத வேற்றுமையும் துவேஷமும் இல்லை. அது மட்டும்தான் அனுமதிக்கப்பட்டது. அது மட்டும்தான் அரசியல் நிர்ணய சபையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அரசியல் நிர்ணய சபையில் ஏற்றுக்கொள்ளப்படாத 4 பத்திகளை ஏற்றுக்கொள்ளதாக பொய் சொல்லி மோசடி சொல்லி அந்த சட்டத்தை கொண்டு வந்தார்கள். அன்று இரவே நான் ஒரு திருத்தத்தை கொடுத்தேன். என்ன திருத்தம்? வந்தே மாதரம் பாடுறதுல எங்களுக்கு ஆட்சேபம் இல்லை. ஆனால் அரசியல் நிர்ணய சபையில் என்ன பாடினார்களோ, எதை தவிர்த்தார்களோ அதை மட்டும்தான் பாட வேண்டும் திருத்தம் கொடுத்தேன். பிஜேபி இதை எதிர்பார்க்கல, பதறி போனார்கள். அப்படியா என்று அவர்களே தேடினார்கள். தெரிந்து கொண்டதற்கு பிறகு ஆகா திமுக கண்டுபிடித்து விட்டது என்று அன்றைக்கு அஜெண்டாவிலே இல்லை. அந்த பில்லை கொண்டு வர வேண்டிய அவசியமே இல்லை. 3 மணிக்கு கொண்டு வந்து என்னை கூப்பிட்டு உங்க அமெண்ட்மெண்ட்